அண்டனாருடை போற்றி அன்புடமனே சலந்தண்ணில் சீருடன் தாஸ்தாவின் கரையை சிறப்புடன் பிறப்பை பாடே பாடுதரு குருவியாக காரிகையாளுமையாள் மைந்தன் கணவரிகார் பராமே ஹலோ ஹலோ தாராகிய பொண்ணு வள்ளி கையிலாகது யாரு யாரெல்லாம் ஐயா கொலுவிருந்து வருகின்றார்கள் சதுர்முக வண்ணாட தேவர்களோ சங்கீர்தம் கேட்டு சவரகள் வேகட்டவன் அவர் ஆரணிகைக்குள்ள அருக ஊற்றினே கௌரிமார் அவர்கள் சூழ அவர்கள் முக்கொடி முனிவர்க தேவர்கள் நரகன் பொருட கருட காந்தர்வர் அவர்கள் சிவமாறு மேல் உலகம் தேவர்களுக்கு கீழ் உலகம் அசுரர்களுக்கு இரு பேர்களுமாகவே சேர்ந்து தேவா அமிர்தவண்டு கிடைந்தார்கள். ஏழு சத்தாரமித்திரத்தை ஒரு தாளியாகவோ பெரிய மகா மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாகவோ வாசகி என்ற பாம்பை கயராகவே போட்டு அப்படி தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் மறுபுறமாக நின்று தேவாமிர்தம் கிடைந்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தம் கிடைந்தார்களே. முதலாவது அமிர்தத்திலே யாரு யாரையா பிறக்கின்றது? வஞ்சகமில்லாதவள் நிறைஞ்ச புண்ணியவாட்டி இருந்தால் வருவா, இல்லாட்டால் வருவா, சாப்பிட்டால் வருவா, சாப்பிடாம இருந்தால் வருவா, எளியவன் வலியவன் ஏழை பணக்கார் பஞ்சர் பிளாட் பார்த்துக்கு வருவா. ஆவா இரண்டாவது அமிர்தத்திலே யாரு யாரையா பிறக்கின்றது? பஞ்சகக்காரியா? ஏப்பா அவளை ஓராஞ்சக்காரின்னு சொல்ற? ஒரு வீட்டை வாழ வச்சானா 9 வீட்டை தாழ வைப்பா. இரும்பு பெட்டி எங்க இருக்கா? அங்கெல்லாம் போய்கிட்டே இருக்கா. ஒழுக்கிற பெட்டி பாத்துலாப்பா உட்கார்றா. தவற பெட்டிக்குள்ள கூப்பிட்டா வரமாட்ட கால. நல்லவரிடத்திலே குடியிருப்பாள். நல்லவர் கெட்டவர் யார் யார் தெரியுமா?
அடத்துயர் ஒன்றெண்ணி அரும்பசு எவருக்கு மாத்தி நெஞ்சிலே வஞ்சகம் கபடு சூறு சினத்தவர் பருடருப்பா தம்பி கொண்ட நல்ல புத்திரடா வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க ஆமா உனக்கு ஏற்கனவே மேல் கோபுசம் காலியால கிடக்கு எல்லாம் காலியான என்ன ஆகும் ஓஹோ வாழ்க்கை என்பது மனிதனுக்கு ஏற்ற தாழ்வாக இருக்கணும் ஆமா அதார பார்த்தேன் அதார நீ வீட்டுக்குள்ள வரும்போதப்பா மேல் டாப்பா நடு டாப்பா கீழ் டாப்பா போடுத ஆமா ஏப்பா அப்படி இருக்கு உனக்கு சரி அப்படியா மூன்றாவது யாரு யாரையா பிறக்கின்றது தேவா அமிர்தத்தை கண்ட தேவர்கள் இறக்கின்றார்கள் அசுரர்களோ இறக்கின்றார்கள் இருப்பது ஒரு பொருள் சண்டடிப்பது 2 பேர்கள் சண்டை வந்தாதான் மண்டை உடைஞ்சிருமே இந்த சண்டையை யாரு யாரை யாருகின்றா கல்லன் கபடன் கபட நாடக சூஸ்திரன் மாயா உதரன் சிறுகிற்றன் கோபாலக்கன் ஸ்ரீவண்ணாராயிரமூர்த்தி அறிந்தார் தேவா அமிர்தத்திற்காக தேவர்களும் அசலுமே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தேவாமிரத்தை தேவர்கள் சாப்பிடாமல் அசுரர்கள் சாப்பிட்டு விட்டால் தேவருக்குண்டான பலன்கள் எல்லாம் அசுரனிடம் இறங்கிவிடும் அல்லவா தேவாமிரத்தை தேவர்களுக்கே பார்க்க வேண்டும் என்று ஸ்ரீமன் ஆராயிரமூர்த்தி வருகின்றார் என் பெருமான் தேவாமிரத்தை தேவர்களுக்கே பார்க்க வேண்டும் என்று என் பெருமான் அழகாய் உள்ளவர் பெண் வடிவம் கொண்டு வருகிறார் என் பெருமான் எப்படியா ஆடை உடையாவர் அணிந்து வருகிறார் பாடகை தண்டை கொல்லி செய்யீடு உண்டுமோ பொருள் உண்டுமோ புதிஷீடு உண்டுமோ பொருள் ஒட்டி வட்டியான பார்க்க பரிணாயிரங்கள் வேணும் பார்க்க வேணுமாடி வேணுமா பார்ப்பவர் மனம் பரவசமுறை கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட ரங்கத்தின் அசைரமணி அந்த தாழ்வடம் பவள கலர் தங்கடங்கள் தங்கடங்கள் கொள்வளையரை மாட்டின சிமாண்டி மாட்டின மோரிரத்தை கையில ஓட்டி நீட்டின மோரிரத்தை ஆடே அல்ல சல்ல 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 சாந்து மைய ஒருவர் ரெண்டும் தேட்டி மையே தேட்டி ஒரு ஜாலியாக பல்லுளைவை காட்டி ஜாலியாக அடே போட் 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 போட்
என் பெருமான் தேவர்களையும் அசுரனை மயக்க வேண்டுமே என்று அப்படி மயக்க வேண்டுமே என்று அழகாய் உள்ளவர் பெண் வடிவம் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் தேவாமிரத்திற்காகவே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவாமிரத்துக்கு சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவளை பெரிய கூட்டத்தில் என் பெருமான் காலிலே உள்ள தண்டையின் சிலம்பினுடைய ஒலி, அந்த சிலம்பு ஒலியானது அப்படியே களிர் கலுக் 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 என்று வருகிறார். அப்படியே களிர் 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 என்று வருகிறார். தேவாதி தேவர்களை யாரை பார்க்கிறார்கள்? தேவாதி தேவர்கள் தேவா அமிர்தத்தை பார்த்தார்கள். இந்த அசுரர்கள் யாரை பார்க்கிறார்கள்? அந்த அசுரர்கள் அவங்களை மாறி வந்திருக்காளே அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். பெண்ணை பார்த்தார்கள், பெரும் அமிர்தத்தை மறந்தார்கள். பெண்ணை பார்த்தா அமிர்தத்தை மட்டுமா மறப்பாங்க? பிறகு இந்த உலகத்தை மறந்து போயிருவாங்க. அம்மா அது எப்படிப்பா உலகத்தை மறந்து போக முடியும்? பெண்ணுனா போதும் உலகத்தை என்ன தன்னையே மறந்து போயிருமா. உன மாதிரி சில டிக்கெட் தான் தன்னையே மறந்து போய்கிட்டு இருக்கிறான். நாளா பெண்ணுனா போதும் தன்னை மறந்து துண்டு இல்லாம போயிருவேன். அண்ணம்னு கூப்பிட்டா என்னானே கேட்க மாட்டேங்கடா. அது அலிம்பான ஒரு வார்த்தை. அத்தாம்னு அவ கூப்பிடுதா என்ன என்னன்னு பின்னாலே அலையுத. அத்தாம்னு சொல்லிட்டா ஆயுசு 100 ஒரு வார்த்தை. அப்பா 4 நாளைக்கு அவ வீட்டுக்கு வாயெல்லாம் ஒரே பல்லெல்லாம் இருக்கு. பல்லு இல்லாம இருந்தாதான் கூப்பிட்டு போக முடியல. கூப்பிட்டுட்டு போக மாட்டோமோ? ஆமா விட்டுட்டு போயிருவேன். சரியா போச்சு. பல்லு ஓய் தேவர்களே, ஓய் அசுரர்களே, ஓ அசுரர்களே, இந்த காரகத்திலே உங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவு ஏற்பட்ட காரணம் என்ன? அந்த காரகத்திலே எங்களுக்கு வரக்கூடிய சண்டை தானே இந்த இருக்கு. இந்த இதுக்கு தான் இருக்கு ஏமா இந்த இருக்கு. இந்த தேவா அமிர்தத்துக்கு தான் எங்க இரு பேருக்கும் சண்டை. அப்படி என்ன இருக்கிறது தேவா அமிர்தத்திலே? எங்க வாழ்க்கை இந்த தேவா அமிர்தத்துல தான் அமர்ந்திருக்கம்மா. ஓஹோ, அப்படியாரா தேவா அமிர்தத்தை நான் பங்கிட்டு தரட்டுமா? நீங்க பங்கிட்டு தருவீர்களா? பெண்களுக்கு தான் முகம் கண்டு பலமாற தெரியும். முகம் கண்டு பலமாற தெரியும். அவன் யாரு என்ன சாப்பிடுவான்னு தெரியாது இல்ல. ஆமா, உடுக்காரனுக்கு 1.5 பக்கம் அரிசி சோத்தை தட்டினா போதும், குழம்பே ஊத்த வேண்டாம். ஐயோ பாவம், வெறுஞ்சோறு வச்சாலும் அவன் பாட்டில சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். தாளக்காரனுக்கு சாப்பிடுன்னு சொன்னா போதும், அந்த இடத்த விட்டு எந்திக்கவே மாட்டான். இலைய போட்டு தண்ணி வச்சா போதும் சுத்தி சுத்தி வருவான். மானுகிட்ட போய் வரும் வரும் வரும்னு இருப்பான். மாறு கட்டக்கார அண்ணாச்சி சொல்ல வேண்டாம். அவரு என்ன வச்சவருக்கு இலையே போட வேண்டாம். மொத்தத்துல துண்டை விரிச்சு தூங்கிடுவாரு. அட பாவி, தூங்கத்தார செய்தார், நல்ல மனுஷன் தாரே. இல்லம்மா வருமனு. தேவாமிரத்தை தேவர்களுக்கே வார்த்தார். இருக்காங்களே இந்த தேவுக்களுக்கே பங்கிட்டார். அசுரர்களுக்கு வரும் பாத்திரத்தை காண்பித்து என் பெருமாள் மறைந்து விட்டார். என் பெருமாள் மறைந்து விட்டார். பார்த்தார் அசுரர்கள் ஒரு பெண்ணாள் வந்தால் பங்கிடுங்க என்று பங்கிட்டா. தேவாதி தேவர்களுக்கு வார்த்தாள். தேவாதி தேவர்களுக்கே வார்த்தாள். நமக்கு வரும் பாத்திரத்தை காண்பித்து போயிட்டா சண்டாள பாரகத்தை. சண்டாள பாதகத்தி தோதகத்தி அதில் இருக்கிற கம்பரகத்தி பன்னர்வா பிடி மாறி இருக்கும். பன்னர்வா பிடி மாற எப்படி இருப்பா? இது தேவர்கள் சூழ்ச்சி தானே. சூழ்ச்சி பூரா இந்த தேவர்கள் பண்ணின சூழ்ச்சி. அப்படியே அசுரர்களை விரட்டி கொண்டு வருகிற போர் என் பெருமான் நம்மளால் அல்லவா தேவர்களுக்கு இடைஞ்சல் வந்து விட்டது. நம்மளால இருக்காங்களே இந்த தேவர்களுக்கு இடைஞ்சல் வந்து விட்டது. வலதுகை இருக்கக்கூடிய சங்கு சக்கராயிரம் அசுரன் தலை அறுக்க விட்டாமல் எப்படி வருகின்றது? எப்படி எப்படி வருகிறது? கரகர என்று வருகிறார். அந்த கள்ளேனுடைய அழகு இருந்தார். அந்த மாய வேருட சக்கு இருந்தார். வேறு வேறு என்று ஒரு குழைய வேமர கண்ணனுட சக்கு பயந்து அந்த சக்கரத்துக்கு பயந்து அசுரர் கூட்டம் எல்லாம் பாதாள உலகிலே ஒளித்திருந்தது. பாதாள உலகத்திலே போய் ஒளித்தது. பாதாள உலகத்துக்கே தலைவி தலைவி அவள்தாரையா பாதாள வள்ளி என்று சொல்லப்பட்ட துந்துமியான ராஜ்யுதையான பெண்கொடியாள். துந்துமியான ராஜ்யுதையாள். ஆகா, என் பெருமானுடைய சக்கரம் அண்ணா வந்து விட்டதே. வந்து விட்டதே. நாமளை எங்கே போய் ஓடி ஒளிப்பது? நாமளை எங்கே போய் ஓடி ஒளிப்பது என்று சக்கரத்தை பார்த்த
அப்படியே வணங்கினாள். அப்படியே ரெண்டு கையெடுத்து வணங்கினார். சக்கரம் என்னையா சொன்னது? என்னம்மா சொன்னது? ஏர் ஆற்றிடை கும்பிட்ட கையை ஒரு நாளும் தரிக்க மாட்டேன். ஒரு நாளும் தரிப்பது என்பது கிடையாது. என்னை வணங்கி வந்த காரணத்தினால் என் மகிமையினால் உனக்கு ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பா பிறக்கும். கண்டிப்பாக 310வது நாள் பிறக்கும். என் பெருமானுடைய சக்கரை என் பெருமானிடத்தில் போய் சேர்ந்தது. ராற்றுரையால் அன்று முதல் எப்படி எப்படி இருக்கின்றாள்? அன்று முதல் எப்படி எப்படி இருக்கிறாள்? அன்று முதல் கொடிமர அரங்கடி திருப்பம் தகதா 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 ஓராயிர மகாரத்தில் உடைய தண்டம் தத்தியங்கர் 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 ரத்தேண்டா இரண்டாவே பகல் ஒரு விளையாகி அப்படி இருக்கின்ற போது அறுதாளை பயிர் விளையக்கூடிய நாடு மருதாளை நெல் விளைந்து வருகின்ற நாடு. மருதாளை நெல் விளைந்து வரக்கூடிய நாடு. வாழை வடக்கே ஈனுகின்ற நாடு. வான்கமுகு தெற்கே செலுக்கின்ற நாடு. தெற்கே செலுக்கக்கூடிய நாடு. மாடு கட்டி ஓரடித்தால் மாளாறு சென்னல் என்று சென்னல் என்று யானை கட்டி ஓரடிக்கக்கூடிய நாடு அல்லவா? நாடு அல்லவா? இந்நாடு பொன் நாடு தேடி வந்த நமது நாடு. இந்த நாடு சொந்த நாடு. அது எந்த நாடு? நமது நாடு சொந்த நாடு. அது எந்த நாடம்மா? முல்லை மலர் பூக்குகின்ற நாடு. மலர் பூக்கக்கூடிய நாடு. மும்மாறி மழை பொழிகின்ற நாடு. மும்மாறி மழை பொழியக்கூடிய நாடு. என் முத்தூருமான நகரம். முத்தூருமான் நன்னகரம். முத்தூருமா நகரத்திலே ஆண்டரசாட்சி செய்து வருகிறாரே. ஆண்டு வருகிறாளே. என் அப்பன் தில்லையிலை பிறந்தான். சிவனுக்கு மகனாக வளர்ந்தான். சிவனுக்கு மகனாக தோன்றினான். அடங்காத மாடனாக தோன்றினான். என் அழகுபுரத்தான் சுடலை. அழகுபுரத்து மாயாண்டி சுடலை. அழகுபுரத்தாம் மாயாண்டி என்றால் ஓடி வருவான் அல்லவா? ஓடோடி வருவான் அல்லவா? இந்த முத்தூர் தலத்தை காக்க வந்த என் அழகுபுரத்தாம் பரும்பு சுடலை. அழகுபுரத்து பரும்பு சுடலை மற்றும் பரிவார தேவார்கள். பரிவார தேவதைகள் அமர்ந்திருக்கக்கூடிய அலங்கார பந்தலிலே. அந்த அலங்கார சிங்கார பந்தலிலே அமர்ந்த பெரும் சபையினிலே பெரும் சபையிலே கோவில் விழா கமிட்டியின் சார்பாக கோவிலின் சார்பாக அந்த கோவில் சார்பாக இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் மாணிக்க மாலையாகவும் பூ மாலை நமக்கு பொன் மாலையாகவும் பொன் மாலையை புகழ் மாலையாகவும் அந்த பொன் மாலையை ஒரு புகழ் மாலையாகவும் அளித்தனவர் விழா கமிட்டியார்களுக்கு விழா குழுவை சேர்ந்தவர்களுக்கும் விழா குழுவை சேர்ந்தவர்களுக்கும் மலர் மாலை மட்டுமா 500 ரூபாயை 500 லட்சமாக 500 கோடியாக 500 கோடியாக அன்போடு பண்போடு பாசத்தோடு பரிசு கொடுத்திருக்கிறார்கள். அன்போடு பண்போடு பாசத்தோடு பரிசளித்தார்கள். பிச்சை முல்லை இருவாற்று பேரான மறிக்கொழுந்து மல்லிகை முல்லை மலர் ரோஜா. மலர் ரோஜா வாடாமல்லி சூடாமல்லி மலராமல்லி பிச்சி இருவாட்சி அல்லவா? இருவாட்சி அல்லவா? இந்த அலங்கார பந்தலிலே கோவில் விழா கமிட்டியார்களுக்கும் கோவில் கமிட்டியார்களுக்கும் கோவில் விழா குழுவை சேர்ந்தெடுக்க அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் சிறியோர்கள் அத்தனை பேர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய அருமை தாய்மார்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் எமது நன்றி கலந்த வணக்கம். நமது நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னது மணக்கு? பூ மலர் வணக்கம். ஓஹோ, நாம சொல்லுவது வணக்கம். ஆமா, புத்தூருமா நகரிலே அழகுபுரத்தா வாசலில் அந்த அழகுபுரத்தாம் மாயாண்டி வாசலில் கூப்பிட்ட குரலுக்கு ஐயா என்னென்று கேட்பான் அல்லவா? என்னென்று கேட்பான் அல்லவா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான்.
குடிகொண்ட தேவாரை குடிகொண்ட தேவதை நான் அழைத்தால் என்ன என்று கேட்பான் ஆபத்தை காப்பபடி நலகல புறத்தா அழகு புறத்தா கூப்பிட்டா ஓடோடி வருவான் இப்ப கூப்பிட்டாரு நாங்க எந்திரிச்சு ஓட வேண்டியது வந்துடும் இல்ல நான் இன்னைக்கு கூட மாட்டேன் நாளைக்கு தான் கூப்பிடுவேன் மத்தியானம் கூப்பிடு நைட்டு கூப்பிடு சரி போ சொல்லிட்டு நீ கூப்பிடு நாங்க அங்க ஓரமா இருந்துக்கிட்டு ஏன் அவனுக்கு பயமா இருக்கா அவன்கிட்ட நாங்க நிக்க முடியுமா அவனே இருட்டுக்குள்ளதாப்பா மடத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்காரு அவரு அப்ப நாங்க வெளிச்சத்துல நின்னுக்கிட்டுதான் அடியா ஆமா சரி அதெல்லாம் மக்களை காக்க வந்த என் அப்பனும் மாயாண்டி அழகுபுரத்து அவன் என்ன செய்ய போறான் ஒண்ணு அழகுபுரத்து மாயாண்டி சுடல ஆமா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்த திரு ஆலயத்தில் அன்பாக மலர் மாலை மாணிக்க மாலையாவும் பூ மாலை பொன் மாலையாகவும் பரிசும் அளித்தார்கள் அப்படி இருக்கின்ற போது ஆமா அந்த சக்கரமாரரை எப்படி எப்படி வருகின்றது எப்படி எப்படி வருகிறது பாராளே உலகிலே ஆளுகின்றார் இரத்தக்கடின்னு சொல்லக்கூடிய ராட்சுரையாள் ராட்சுரையாள் என் பெருமாள் சக்கரத்தின் மகிமை நாசூலானால் கர்மமாள் பத்தாபரி மாரத்தில் பழுத்தவள் தேகமல்ல பழுத்தது அவர் தேகமல்ல படுத்தாலும் படுக்க மாட்டா பாய போட்டா தூக்க வரல பாய போட்டாலும் தூங்க மாட்டா நின்றாலும் நிற்க மாட்டாள் நிலையில்லாமல் தடுமாறுகிறார் அந்த அம்மாக்கு நிலையில ஒரு கை இடுப்புல ஒரு கை ஐயோ பாவம் அல்ல பாவம் தானே வருத்தமரை கண்டறிந்தார் மருத்துவர் அழைத்து வருகிறார் மருத்துவம் அழைத்து வருகிறார் மருத்துவமும் தோழியரும் மங்கையர்க்கு கை கொடுத்தார் மங்கையருக்கு கை கொடுத்தார் வேதனை தாங்க முடியாமல் ராய்டுரையான பெண்ணாள் ராஜுதயா அடியேனம்மா மருத்துவமே மருத்துவமே அம்மா யாரை வலியடி குதிரை வலியன் மருத்துவமே மருத்துவமே அதற்கேற்ற வீரவலி வயற்றே வலிக்கிறென்பாள் ராட்சுரையாள் ஆராலும் போகுரே என்பாள் வேதனை பட்டால் பலனுண்டு வேலை பார்த்தால் கூலி உண்டு வேலை பார்த்தா தான் கூலி உண்டு பிறக்கருக்கு முன்னால் சஞ்சலம் கொஞ்ச நேரம் கஷ்டப்படத்தான் செய்யணும் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சிக்கலாம் கட்டக்காரன் வேர்வை தண்ணி சிந்தாமே பலன் அடையணுங்காரு பலனடைந்தா வேர்வை தண்ணீர் காய்வதற்கு முன்னால் வேலை பார்த்த கூலியை கொடுக்கணும் வேலை பார்க்கணும் வேர்வை தண்ணி சிந்தணும் நீதான் வேலை பார்த்த கூலியை வாங்காம ஓடுதல்ல எனக்கு மனம் என்பது இல்ல ஏன் மனம் இல்ல என்கிட்ட அந்த அப்ப செழிப்பா வீட்டுல இருக்கு அதான் வாங்காம போறேன் வேலை பார்த்த கூலியே பணிஞ்சு வாங்க மாட்டேன் வேண்டான்னு சொல்லி கஷ்டப்பட்டவங்க கையில கொடுப்போம் ஐயோ அவரு நல்லா இருக்கட்டும் ஆமா நம்ம அண்ணன் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி அப்படியா அண்ணன் எப்பவும் போவான் திண்ணை எப்பவும் காலியாகும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அவரு இப்ப போக மாட்டான் அப்படி ஐயோ அப்படி இருவேரும் பேடி கொண்டிருக்கக்கூடிய போரு பேடி கொண்டு இருக்கிற போது அதோடு விடிய வயர் வழிது தோகையான ராட்டுரேகே சிந்தீரை ராமரத்தீர சிறந்த பத்தாண்டை தீர வெள்ளி நல்ல கிழமையில் விடிய 2:30 நாளிகைக்குள் சத்தத்தோடு குழந்தை வந்து பிறந்திடுமா கண்ணீர் கொண்டு முகந்தளித்தார் தகையடங்கா சேனை போட்டி அங்கே கொப்பிடு கொடியாறு கொப்பிழல்ல கொடியறு புலவையே குழந்தை பிறந்திருக்கு
அங்க பிறந்தது அழகா உள்ள ஆண் குழந்தை வந்து பிறந்தது. ஆனந்த மகிழ்ச்சி கொண்டான் பர்பாசூரன். ஆனந்த உள்ள மகிழ்ச்சி பர்பாசூரன் பிறந்த பாலனுக்கு பேர் கொடுக்கிறான். பேர் கொடுக்கிறான். அருந்தவத்திலே பிறந்ததினால் அவனுக்கு அரக்கன் என்று பேர் கொடுத்தான். அரக்கன் என்று பேர் கொடுத்தார். வரத்தினால் பிறந்ததினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பேர் கொடுத்தார். வல்லரக்கனே என்று பேர் கொடுத்தார். அருந்தவத்தில் பிறந்ததினால் அரக்கன் என்றும் அரக்கன் என்றும் வரத்தினால் பிறந்ததினால் வல்லரக்கன் என்று பேர் கொடுத்தான். அப்படி வல்லரக்கனே என்று பேர் கொடுத்தார். பெயர் கொடுத்த பாலகனை என்ன விடமாகவே வளர்த்து வருகிறாள். என்ன விதமாக வளர்த்து வருகிறாள். தொட்டில் கட்டி 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 அந்த துடையறியிலே நடவரத்தை நடை வர பூமியிலே ஓட்டமானால் வழிமேடி குறையமென்று நாடு ஓர் வேணியோமா பொழுது ஓர் வருணமுமா மடியாரையில தொட்டில் கட்டி ரொட்டிலே கட்டி கட்டி ரொட்டி மங்கை அவள் வளர்த்து வராள் வளர்த்து மூன்று நல்ல வயறிலே முடியிறக்கே காருகுத்தி கடிக்கறிட்டார் கைக்கு தங்கமலையில் இட்டு பழபழ என்ற பவன் மாலை மின்னும் மின்னும் என்ன மின்னால் சாரம் பூராராபரோ ஆபர அரக்கடுக்கா பூட்டையிடல் அலங்கரித்தால் அலங்கு சிறிதேறி உருட்டுகிறான். அரக்கன் தெருவில் விளையாடுகிறான். அரக்கன் தெருவிலே விளையாடுகிறான். 5 வயதிலே அண்ணாவிடம் படிக்கிறான். 5 வயதிலே அரக்கனானவன் அண்ணாவிடம் படிக்கிறான். அண்ணாவிடம் படித்து வருகிறான். 5 வயதிலே அரக்கனானவார்கள் அரக்கனானவானகளும் அறிவு பள்ளியில் அண்ணாவிடத்திலே என்ன விதமான கலைகளும் கலை காணியங்களோ கற்று வருகிறான் அவன் எப்படி என்ன கற்று வருகிறான். அறிவுரைய கொன்றை வேன் அழை வேன் எழுபடி அடே எஞ்சுபடி தான் படித்தான் தான் படித்து இளத்தல் நாடை கட்டோடர்ந்தான்
நடக்கிறான். அவன் குலத்துக்கு தக்கனத்தான அவன் படிப்பான். ஒரு மனிதனுக்கு தன் தொழில் தெரியாவிட்டால் தலையளவு வரும் பஞ்சம். ஓ, தன் தொழில் அது என்ன தொழில் அம்மா? எந்த குலத்தில் பிறந்திருக்கிறார்களோ, எந்த ஜாதியில் தோண்டி இருக்கிறார்களோ அந்த குலத்தினுடைய தொழில் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா தெரியணும். அந்த குலத்தொழில் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தன்னுடைய ஜாதி தொழில் தெரியணும். எங்கனையா பிழைச்சுக்கலாம்லப்பா? எங்கனையாவது ஒரு கூட மண்ணாள்ளி போட்டுனாலும் பிழைச்சுக்கலாம்ல. மண் எழுத புத்திரே இருக்காத. இல்லம்மா, குலத்தொழில் சொன்னேன். யாரு உடுக்கார ஐயா உடுக்கடிச்சாங்க. அடிச்சாரு உடுக்கு. தர்ம புண்ணிய வாழ. தர்ம புண்ணிய வாழ. ஆமா. பேரோடு புகழோடு பட்டத்தோடு சக்கரவர்த்தி. உலகத்திலே சக்கரவர்த்தி. உடுக்கு சக்கரவர்த்தியா இருந்தாரு. உடுக்குல சக்கரவர்த்தி. உண்மையிலே சக்கரவர்த்தி. ஆமா. ஆனா அவர் மல்லிகைப்பூ மூடா இருந்தார். அந்த வயசுல பிறந்திருக்கானே. இவன் என்ன மூடா இருக்கா? எம்மா மண்ணுக்கு பிச்சுப்பூ மூடா கப்பா 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 கப்பான்னு மணக்கல்ல. தம்பி, பிச்சுப்பூ மூடா இருந்தா பெருமையா இருந்திருப்பான்டா. எந்த இடத்துலயும் அவனை கண்ட உடனே வணங்கி அப்படியே முகந்து பாப்பாங்க. எருக்கலம்பு மூடா இருக்கான்டா. எப்ப அப்ப அது உலகத்துக்கே பெரியவர் பிள்ளையாரப்பனுக்கு ஆகும். அது வெள்ளை இருக்கல. அப்ப இந்த அண்ணன் என்ன இருக்கல? எருக்கவே உறவ மாட்டான், ஊரா இருக்கல. இந்த வாக்கியாங்கர பக்கம், கம்மாக்கர பக்கம், ரயில் ரோட்டு பக்கம். தம்பி, கம்மாக்கரனா என்னடா? உங்க ஏரியா பக்கம் சொல்லுவீங்களா? அந்த குளம் எங்க பக்கம் குளத்தாங்கரம்பம், வாய்க்காங்கரம்பம், சரி, ஆத்தாங்கரம்பம், சரி. இது என்ன கம்மாக்கர? ஆனா எங்க ஊரு பக்கம். உங்க ஊரு எந்த ஊரு? எங்க மாமியார் ஊரு. மாமியார் ஊரா? ஆமா, என் வீட்டுக்காரி ஊரு. என்ன ஊரு? மதுரை பக்கம் காளையார் கோவில். மதுரை பக்கம் காளையார் கோவில். அங்கெல்லாம் நாங்கெல்லாம் கம்மாக்கரன் அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்படி கம்மாய்க்கு போகலையாப்பா? மானம்பாரி நீங்க குலத்தாங்கரங்கள். அவனவன் குலப்பிரகாரம் படிக்கிறான். குலத்தின் பிரகாரம் படித்து வருகிறான். சிவபெருமான் கையில இருக்கே சிற்றுடுக்கு. அந்த சிற்றுடுக்கு என்ன அழகா இருக்கு. அது நாதம் எப்படி பேசும். ஆனா சிவபெருமான் வச்சிருக்கிறது மர உடுக்கு, சித்து உடுக்கு. நம்ம அண்ணாவி மல்லிகை பூவானுக்கு மணக்க காரணம் வெங்கல உடுக்கு. வெங்கலத்துல அந்த சிவபெருமான் கையில இருக்க சிட்டு உடுக்க வாங்கிட்டு தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லு. அவன் சொல்ல மாட்டான் ஒரு காலம். நான் சீரழிஞ்சு செங்க சமக்கனே நான் சொல்லிருப்பேன். நீதான் சொல்லு. ஆமா, அந்த சிவபெருமானே அடிக்கி நடனம் ஆடினாரு உடுக்கு. அடே பாவி, கடைசியில தெருவும் கிடைக்கல, திண்ணையும் கிடைக்கல. அடகண்டா சீரழிஞ்சு செங்க சமக்க ரோடு பேச்சு மட்டும். அப்பா வாங்கிட்ட இறங்கி பேச மாட்டேன். ஏன் அடிக்குத்தான் நீ ஆடுதம். என்ன செய்ய முடியும்? அரக்கடி என்ன வடித்து வருகிறார். அரக்கணானவள் என்ன வடித்து வருகிறாள். அவை யாரே யாற்றும். அடடே அடடே அரக்கா. அரக்கணானவள்
என்ன சுவடிகள்? வேதங்கள் 4 வேதங்கள், 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 17 புராணங்கள், 28 ஆகமங்கள், 32 தருமங்கள், 64 கலைக்காணியங்கள், 96 தத்துவங்கள், அச்சம், மடம், ஞானம், பயிர். இப்பேற்பட்ட சகலவிதமான இதிகாசாலான புராணங்கள் அனைத்துமே படித்து வருகின்றார். அச்சம் என்றால் என்ன? அச்சம் என்றால் என்ன? பயம், பயம், மடம், மானம், பயர்வு, படிப்பு. படிக்கணும்லாப்பா, எல்லாத்தையும் படிச்சா தானே உலகத்தில் வாழ முடியுது. அதானே கேட்டேன். குடத்துக்காருக்கு கையெழுத்து போட தெரியல, நீ அருக்கு வேலை இருக்க. அதான பார்த்தேன். சகலவிதமான விரியாசனங்கள், வேதங்கள் 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 17 புராணங்கள், 28 ஆகமங்கள், 32 தருமங்கள், 64 கலைக்காணியங்கள், 96 தத்துவங்கள். இப்பேற்பட்ட பாடங்கள் எல்லாம் படித்து வருகிறார். அரக்கரானவன் எத்தனை வயது வரை பள்ளியில் படித்து வருகின்றார்? பால வயது, பக்குவமான வயது, வயது 16. அரக்கா இல்லை என்ன படித்து வருகின்றார்? 16 வயதும் மாட்டும் அரக்கள் பள்ளியிலே தான் அவன் 17 வயதாறு அரக்கன் பள்ளி விட்டு வெளியில் வயது 19 பார கல்யாணம் முடித்தான். ஜெல்ல கல்யாணம், ஜீரணிஞ்ச கல்யாணம் முடித்தான். வயது 21. 21 வயது அரக்கன் எங்கு வருகின்றான்? அரக்கனானவன் எங்கே வருகிறான்? 21 வயதாரிலே வயதரிலே அவன் தாயாக பெற்றவள் அவனிகடை 56 தேசத்திற்கும் அறிக்கை ஓலை அனுப்பினாள். அவனை 56 நாட்டு அரசர்களை வரவழைத்தாள். அரக்கஞ்சல் நீரிலே ஆட வைத்தாள். பீதாம்பர வஸ்திரம் அணிந்து தங்க கிரீடத்தை தலையிலே தூக்கி வைத்து அரக்கா இன்றையில இருந்து அவனை 56 நாட்டுக்கும் அதிபதி நீதாண்டா. அரக்கன் தலையிலே என்ன ஏறினது? அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறினது. கிரீடம் ஏறியுடனே அவனுக்கு என்ன உயர்ந்தது? தலைக்கு விருப்பம் உயர்ந்தது. ஆட்சி உயர்ந்ததா? கிடையாது. அரசு உயர்ந்ததா? அதுவும் கிடையாது. செங்கோல் உயர்ந்ததா? அந்த
செல்கோல் உயரவில்லையே அரக்கனுடைய செல்வாக்கு உயர்ந்ததா செல்வாக்கு உயரவில்லையே அவனா கொஞ்சம் பலமா இருக்கானப்பா அவன் பலமா இருந்தா யாருக்கு லாபம் அவனும் உயரவில்லை ஆட்சியும் உயரவில்லை செங்கோல் உயரவில்லை செல்வாக்கு உயரவில்லை செல்வாக்கு உயரவில்லை உயர்ந்தது ஒன்றான் என்ன உயர்ந்தது தானியங்கிறக்கு பூர்வம் என்னை மாதிரி தான் என்ற தலைக்கு உருவம் உயர்ந்து தெரு தெருவா அலைதமில்ல பாவி என்று அரசன் என்று இந்த நாட்டிலே கால் வைத்தாரோ கரிக்கால தூக்கி அமர்ந்தானோ அன்னைக்கே மறந்தாரே அன்னைக்கே யாரை மறந்தான் உன்னை மறந்தாரோ என்னை மறந்தாரா மறந்தானா யாரை மறக்கிற உன்னையும் மறக்கவில்லை எல்லையும் மறக்கவில்லையே மறக்கவில்லையே உன்னையும் எல்லையும் அடைத்தாரே ஆண்டவன் சாந்தோசுவன் சங்கரன் ததாஜிவன் காலை காலால் உழைத்தவன் கமலநாதன் கரை கண்ட நீல மேக சாமர ரூபனாய நீண்ட இரு கண்களுடையவன் உன்னை என்னுடைய ஊரு அறைய விட்டுருக்கட இந்த பரமன் பரமசிவன் உன்னை என்ன இப்படி ஆக்குபர சோத்துக்கு சாம்பாருக்கு அவியலுக்கு அனுப்பியிருக்கானே இந்த சீரழிஞ்ச சிவபெருமான் அந்த சிவபெருமானை மறந்தான் அவனை மறக்கலாமா மறக்க கூடாது மறந்தா அவன் மாள முடியுமா மாள மாட்டான் நான் அந்த பொட்டணத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அழைதம் பாரு வெளுத்த பொட்டணமா அழுக்கு பொட்டணமா வெளுத்தா தான் பெருமையா இருந்திருப்பா அழுக்கு பொட்டணத்தை வச்சுக்கிட்டு தெருவு கிடைச்சா அழுக்குத்தான் நீ ஆகுவ அதுக்கு இப்ப ஆவாம போயிட்டேன் வெளுக்கத்த பொட்டணத்துக்கு நீ ஆக மாட்ட சரி அப்ப அதுக்கு ஆக மாட்டேனா சரி ஏழை மறந்தான் யாரை மறந்தா அரக்கணானவனாண்டவனையே மறந்தான் ஆண்டவன மறந்தான் ஐயா அரக்கணவனோ அழுகிறான் நெற்றியில் திருநீர் இட்டரும் அல்ல நெற்றி கண்ணரவனங்க அவன் பஞ்சாட்சரமோ பகவான் திருவடி வணங்கவில்லையா ஆண்டவன மறந்தாரையா மறந்தாரையே யாரை மறந்தா ஆண்டவன் சிவபெருமானை மறந்தாள் உன்னையும் மறந்தான் ஐயா உடையவேனை இழந்தான் ஐயா அரடாறு மறந்தான் ஐயா ஆரிகையிலையும் மறந்தானே அவன் செய்கை அப்படி இருக்குல்ல நேத்து சிறுக்கு சிறுக்கு நல்லா ஆண்டவரை மறந்தா நம்ம பேக்கே தூக்க மாட்டேன் கடவுள் மறந்தாரை கடியோரோ அரக்கான பகவான மறந்தாரை மறந்தாரையே
பார்க்க மட்டுமா செய்வான் தவணையில செத்தாலும் செத்துருப்பான் அவன் வீட்டுக்காரியை மறந்துட்டானா அவன் அப்பளே பெண்டு பிள்ளையவே மறந்துட்டான் ஆழ்ந்தவனை மறந்த நமது நாடு யுகம் 4 4 யுகம் கிரயுதா திரயுகா துவரகா கலியுகம் கலியுகம் துவரகாயுகம் தருமனுடைய ஆட்சி தர்மனுடைய ஆட்சி 36 நாள்காட ஒரே மன்னன் ஆண்டான் ஒரே மன்னன் ஆண்டிருக்கா செங்கோல் பிடித்து உலகமே தர்மமயமா இருந்திருக்கு எங்க பார்த்தாலும் பச்சை பச்சேர்னு பசுமை பெற்ற நாடா தெரிந்திருக்கு இடத்தை பிடிக்கணும் அப்படியா அரக்கருடைய ஆட்சியில் ஒரு வருடம் அல்ல 2 வருடம் அல்ல 12 வருட காலம் 12 வருட காலம் 12 வருட காலம் போரில் மழையடு ஒளியாலை பஞ்சமானால் வண்டு மறையா இறைவா இவ்வாறில் உள்ள அரசர்களுக்கு சிவபெருமானே என்ன வண்டோ வண்டோ இடர்கள் அங்கு வரும் ஏகப்பட்ட பஞ்சம் வந்து நேர்ந்துட்டு தங்க கிடைத்தாலும் தவிடு கிடையாது தவிடு கிடைத்தாலும் தண்ணி கிடையாது பொன் கிடைத்தா பொருள் கிடைக்கல பொருள் கிடைச்சா பொன் கிடைக்கல தவிடு கிடைச்சா தண்ணி இல்ல தண்ணி கிடைச்சா தவிடு இல்ல தவிடும் தண்ணி சேர்ந்து கிடைச்சா சட்டி இல்ல அப்பேற்பட்ட கொடிய பஞ்சம் அப்பேற்பட்ட கொடிய பஞ்சத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிறான் இருக்கடத்துல எற இல்லாத இடத்துல வாளிய முக்கி முக்கி கோரி வெளியே விடு என்ன செய்ய முடியும் என்னைக்கும் இறச்சிக்கிட்டு தான் இருக்கு அரக்கனுடைய ஆட்சியிலே அரக்கனுடைய ஆட்சி தண்ணிலே மரக்கடல்ல உருண்ட பண்ட மண்ண வேற தோற்ற பண்ட நாளில் அந்த நாளி உருண்ட பண்டம் நாயகனை தோற்ற பண்டம் எந்த நாயகனை இவ வீட்டு நாயகனை அவ விட்டு நாயகனை தோர்த்த பஞ்சம் ஆமா நான் வைப்பாளம்னு பார்த்தேன் என் பிள்ளை அப்படி சொல்லாத சரி தங்க மறு கிடைத்தாலும் தவிடுக்கு இடையாத பண்டோ பொண்ணு கிடைத்தாலும் பொருளரு கிடைக்கல என் காலம்னா மாலம்மா மாலன்னா காலம்மா ஆமா மாவு வேணும் வேணுங்க ஏ மாவு வித்தவனே தங்க மறு கிடைத்தாலும் தவிடுக்கு இடையாத பண்டோ பொண்ணு கிடைத்திட்டாலும் பொருளரு கிடைக்கல என்னத்த அலசி உன் தலையில போட்ட வெள்ளு பாட்ட என்ன ஆடி மாசம் தவிடு வித்த ஆடி மாசம் அன்னைக்குதான் நடையர்னு கொண்டு போய் தவிடு வித்தம் பூரா சூறவாடி காத்துல பறந்து போயிட்டு பறக்கு ஐபேசில மழை பெய்ய காலத்துல உப்பு வித்த தலைவலியும் அடிச்சுக்கிட்டு வந்தியா தவிடுக்கு இல்லையே கொடிய பஞ்சத்தில் ஆளுகிறா ஆமா பாரு கேட்க கேள்வி அப்பேற்பட்ட கொடிய பஞ்சத்தில் ஆளுகிறா கொடியமான பஞ்சத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிறார் எந்த நாட்டில் எந்த அரசன் ஆண்டு வந்தாலும் பகரி கப்பம் கிஸ்தி கொடுக்கணும் இல்லையா பகுதி பணம் கிஸ்தி பணம் எல்லாம் கொடுக்கணும் அல்லவா நாட்டுல ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல நாட்டுல மழையே இல்ல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல எங்க கப்பத்தை கொடுக்க எங்க கிறிஸ்திய கட்ட ஒரு வருஷம் மழை இல்லனாலே காஞ்சி கண பறந்து இருக்கும் ஆமா 12 வருட காலம் மழை இல்லையே காஞ்சி கண பறந்து பொறுக்காடி வெப்போடி இருக்க சீமை அது என்ன மந்திரே இந்த 12 வருட காலம் அப்படி 56 நாட்டையும் அந்த நாட்டிலேயும் நான் ஆண்டு வந்த நாள் முதலாக எனக்கு சேர வேண்டிய பகரி கப்பம் கிஸ்தி கொடுக்கல கட்டி இருக்காங்களான்னு கணக்கு ஓலை எடுத்து பாருடா கட்டியிருந்தானே கட்டிக்கிட்டு சொல்லுவான் அவன் நோட்டு புக்கே பார்க்கலையே விரிக்கவே இல்லையா நீக்கவே இல்லையே புக்கை
எடுக்கல பையில இருந்து. ஆமா அந்த புக்க தூசியே தட்டல பூரா ஏகப்பட்ட தூசி. அவனி 56 நாட்டர்களுக்கோ கப்பப்பானம் கட்டாவிட்டால் கட்டும் போற செய்திடுவே திப்பானம் கட்டாவிட்டால் துணிய வைத்து கல்லத்துவே பகிரிப்பாடம் கட்டாவிட்டால் கட்டாவிட்ட பாரசரையில் முடித்தடைவே ஓலை எழுதினான் அரிக்கார சேவகன் ஓலையை கொண்டு வருகிறான். தேவகன் கொண்டு வருகிறான். ஓலைய வாங்கினா உள்ள இருக்கு வாசகத்தை வாசித்து பார்த்தான். உள்ள இருக்க வாசகத்தை வாசித்து பார்க்க. அரசே இன்னைக்கு என்னைக்கு நாட்டுல கால் வச்சால அன்று முதல் இன்று வரை நாட்டுல ஒரு சொட்டு மழை கூட இல்ல. நீங்க என்னைக்கு கரிக்கால தூக்கி இந்த சிம்மாசனத்துல வச்சேலாம் அன்னையில இருந்து நேரம் வரைக்கும் மழையும் இல்ல தண்ணியும் இல்ல. வருகிற ஒரு இடத்துல மழை பெய்யட்டும், கண்டிப்பா உங்க பணத்தை கட்டியிருக்கோம். வரக்கூடிய வருஷத்திலும் மழை பொழியல, அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷமும் மழை பொழியல. எப்ப மழை பெய்யுமோ அப்பந்தான் கட்டுவோம். கேட்ட முடியாது பாடான்ட்டான். இவனெல்லாம் ஒரு அரசரா? ஆமாமலா அந்த நாட்டுக்கு தேவையா? இவனை நாட்டுல வச்சிருந்தால் நாடு உருப்படாடா. அதுதான் உருப்படாம போயிட்டேன். அடைய அரக்கா என்றிருந்து உனக்கு நாங்கள் பகடி பாட பகை நாங்கள் யுத்தத்திற்கு உறுதிவோட யுத்த கோடி அவன் சண்டை கொடி நாட்டுகிறான். அவன் கொடிய நாட்டுதான். இவன் பணம்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பணம் வருதுன்னே இருக்கான். ஆமா பணம் வருதுங்க. அங்க படையோ திரண்டு வருது. ஓலையை வாங்கி நான் வாசித்து பார்த்தான். குப்பரை விழுந்து குடவெட்டி அடிச்சு மண்ணை கவிட்டு இருக்கான். மண்ணு விழுந்து கம்போதான். சண்டைக்கு வருவது ஒரு தேசமா ரெண்டு தேசமா? ரெண்டு தேசமா? அவனி 56 நாட்டு அரசர்கள் சித்தரசர்கள். இவன் பார்த்தால் ஒருவன் தானே, ஒருவன் தான் இருக்கான். இவனால என்ன செய்ய முடியும்? ஒருவனால என்ன செய்ய முடியும்? 56 நாட்டார்கள் படையெடுத்து வராங்க. ஒரு தேசமா ரெண்டு தேசமா 56 தேசம் அணியா வாராங்களே. நம்ம ஒருமை என்ன செய்ய முடியும்? 12 வருட காலம் ஆட்சிபீடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாரே. அப்படி அமர்ந்து கொண்டு இருந்தானே. ஒரு நாள் அவர் அந்த இறைவரை அவன் இருகரம் கொண்டு வணங்கினானா? ஒரு நாள் ரெண்டு கையெடுக்கவே இல்லையே. கையெடுத்து கும்பிடல, கையெடுத்தானா? இறைவனை கையெடுத்தே வணங்கலன்னா. தனக்கு என்று கஷ்டம் வரும்பொழுதுதான் மனிதன் கடவுளை நினைக்கிறான். அவன் மட்டும் நாமளும் அப்படிதான். வந்தாதான் தெரியும் வைத்த வலி, வழி வந்தாதான் தெரியும் வைத்த வழி. ஏய் மந்திரி, மந்திரி வருவரு 56 நாட்டினுடைய அரசர்கள் சித்தரசர்கள். ஐயா நானும் நீண்ட முடிச்சுக்கிட்டு இருக்கோம். விருட்டுன்னு ஒன்னா இருந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. நீ நானும் தான் உருட்டுன்னு முழிக்கும். ஏய் மந்திரி, மந்திரி என்னிடம் என்ன இல்லை மந்திரி? இல்லையே இறைவா. ஆமா இறைவா, சிவனே இறையென்ற பொருளானவன் ஈசனின் மைந்தரானவன். ஆமா அடியவர்க்கு நியவன் அகிலம் தோன்றுவாண்டவன். ஆமா இறைவா என் இறைவா. இல்லையே இறைவா உனையின்றி இந்த உலகுதடில் எவனேனும் எனக்கில்லையே.
ஆமா ஈசனே என் பெருமானே என் பெருமானை படையன்பரும் எனக்கில்லை வடக்குரியவர் யாரும் என்பரும் ஆமா எனக்கில்லையே இறைவா இறைவனே ஆமா இறைவா சிவனே அறியாத பொருளும் சிவனாரம் அறியணும் மணியார பொருளானவன் மகிழமெல்லாம் அடைத்தவன் இறைவாயன் இறைவா ஆண்டவா உன்னை யாரை கூவி அழைத்தேன் சிவபெருமானே அரட்சவி மந்தமோ சிவரே ஆண்டவரே உன்னை செவி குளிர அழைக்கின்றேன் சிவனே உன் திருச்செவி மந்தமோ இறைவா இல்லை இறைவனே நில்லு அறியார வருடம் தெரியார உண்மையும் சிவனார மைந்தராணி சிவருக்கு என்ன விதம் சிவபெருமாரே இறைவா இறைவா இறை என்றவருடானவன் ஈசனுக்கு அடிமையானவன் அறியார உலகில் அறியாமை பொறுமை கொண்டவன் அகேத்தில் தோன்றியவன் ஆண்டவா ஆண்டவா சிவரே கங்கை அணிந்தவா கைலாச வாசகா நீர் அணிந்த கோபுர நீண்ட மணிமேடில் உள்ளவா நில்லு இறைவனே நில்லு அடியவர் இனியவா அகிலம் தோன்ற ஆண்டவா என்னிடம் என்ன இல்லை இறைவா இல்லை வடை எனக்கு ஆண்டவா சிவபெருமானே நீர் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நீரின்றி காணாத நிலமும் நிலமின்றி காணாத நீரும் உலகெல்லாம் தமக்காகி உதிர்த்திடும் கதிர்போல் தலமெல்லாம் விளங்க காக்கும் என் தயாபரனே பெருமானே ஐயோ இல்லை வடை எனக்கு இல்லை போரைய வடையும் இல்லை ஆண்டவனே எஞ்சி வேறு ஆண்டவன் எஞ்சி வேறு அம்பலே வானவரே ஆண்டவன் ஆரீகரிக்கின்றான் என் பகவானே பகவானே உலகெல்லாம் நீர் படைத்து நிலமாக சிவனானவர் சிவனென்று அறியாதவன் அறியாதவன் உலகில் எதுவுமே இல்லை என்ன எதுவுமே கிடையாது முருகா ஆண்டவானி அறியும் அருடுமாறு இவ்வுலகிலே நீர் படைத்த உயிர்களில் உயிர்களை நீர் அறிந்தும் இந்த உலகில் காணாத கலிவுலகம் மல்லில் முருகா வள்ளியின் உடவாளா
மணமாளா வடிவேல வடிவேலமா வருகையன்றி இந்த உலகில் எதுவே இல்லை என்றார். எதுவுமே கிடையாதுன்னா நீங்கள் அறிந்தாகவே இறைவா ஆண்டவன் ஆரியரை கண்டராரை இவரை வேண்டி சிவனை வேண்டி நான் இறைவனை வேண்டி தவம் இருக்க போறேன். ஆண்டவனை வேண்டி 12 வருட காலம் தவம் செய்ய போகிறேன். அந்த ஆண்டவனை வேண்டி நான் தவம் இருந்து வருமழகும் தவம் செய்து வருமழகும் என்னுடைய நாடு நகரம் மண்ணும் மனை பெண்டு பிள்ளை சொத்து சுகம். நாடு நகரம் பெண்டு பிள்ளை சொத்து சுகம் ஆள் அடிமை அனைத்தும் மந்திரி பொறுப்பு. ஏன் தம்பி இருக்காமல்ல சொக்கார இருக்காமல்ல சித்தப்ப இருக்கான் பெரியப்ப இருக்கான் அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் கொடுத்துறாத உயிரோட இருக்கும் போதே பட்டா போட்டு கையில வச்சுக்கிட்டு அலைதான். பட்டா போட்டுட்டான் போட்டானா கம்ப்யூட்டர் பட்டால ஏத்திடுவான். கம்ப்யூட்டர்ல ஏத்தி வச்சுக்கிடுவான் பின்னாலும் பத்திரத்தை போட்டுக்கிடுவான். நான் நம்ப மாட்டேன். ஏத்தியாச்சுன்னா ஜோலி முடிஞ்சு போச்சு. தாளக்காரமெல்லாம் எப்பன்னுகிட்ட அலைதான் ஏத்ததுக்கு. கம்ப்யூட்டர்ல அப்படி சொல்லணும். கொடுக்காரன் என்ன பண்ணுதான் தெரியுமா? மொட்டை கையில் தான் வாங்கலாம். ஏன் கூட சேர்ந்தவன் பின்னால பதங்களை தெரியும். சரி ஆண்டவரை வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று வேண்டுமே என்று என்னவெல்லாம் இழந்து வருகிறான். அரக்கனானவன் என்னவெல்லாம் இழந்து வருகிறான். நாடிழந்த நகரில் நகமொழி தாடில் தகத்தா தகத்தா சொத்தில சுகமிட செல்வ தான் மறைந்தாடு மண்ணிழந்த மனையிடம் மடையிழந்த மனைவி மக்கள் தான் வேறு தான் வேறு உலகத்தில் வாழுகின்ற மூவாசைகளையும் மறந்தார். மூவாதுன்னா அது என்ன ஆசைமா? ஆசைலாம் ஏகப்பட்ட ஆசை. அந்த தாயார் வயிற்றுல கருவா ஜனிச்சு இந்த பாலா போன உலகத்துல பிறந்த அன்னைக்கு ஏகப்பட்ட ஆசைகள் உண்டு ஆண்களுக்கு. முக்கியமான ஆசை 3 ஆசை தான். முக்கியமான ஆசை 3 ஆசை. முதல் ஆசை என்ன ஆசை? ஏமா முதல் ஆசை என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? அதுதான் மண்ணுக்கும் மனைக்கும் உள்ள ஆசை. யாருக்கு வர வேண்டிய ஆசை? வீடு வேணும் ஆசை வேணும்னு ஆசை வரும்ல. உனக்கு வரும் எனக்கு வரும். உனக்கு வரும் உனக்கு வராது. எனக்கு வராது. உடுக்காரனுக்கு வருது அவனுக்கு வராது. ஆசை ஆசை எனக்கெல்லாம் ஆசை வருது. சரி ஏம்மா இரண்டாவது ஆசை என்ன ஆசை தெரியுமா? அதுதான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் உள்ள ஆசை. யாருக்கு வர வேண்டிய வீட்டுல ஆடாம்பரமா வாழணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? பொண்ணு வேணும் பொருள் வேணும் மாடிக்கு மேல மாடி கட்டணும் ஹெலிகாப்டர் கொண்டு வந்து இறக்கணும் அப்படின்னு ஆசை வரும் அல்லவா? ஆனா 3வது சொன்னீங்களே ஒரு ஆசை. என்ன ஆசை? பதங்களஞ்ச ஆசை, பரிசு கட்ட ஆசை, இழுபட்ட ஆசை, உலகத்தை விட்டு அனுப்பின ஆசை. உலகத்தை விட்டு அனுப்பின ஆசை. தெருவா இழுபட்ட படம் சொன்ன ஆசை. தெருவா அலைஞ்ச ஆசை. தம்பி அந்த 3 ஆசையில் 2 ஆசையை சுலோகமா மறக்கலாம். நீனு மறக்கலாம் நானும் மறக்கலாம். ரொம்ப சுலபமா மண்ணை மறக்கலாம், பொன்னை மறக்கலாம், சொத்தை மறக்கலாம், சுகத்தை மறக்கலாம், நாட்டை மறக்கலாம், ராட்சியை மறக்கலாம், உன்னை மறக்கலாம், என்னை மறக்கலாம், உலகத்தையே மறக்கலாம். ஆனா உலகத்தை மறக்கலாம், என்னை மறக்கலாம், ஆனா ஒன்னே மறக்க முடியாது. ஏன் மறக்க முடியாது? பூகம்பம் கிளம்பி வாருதே அங்க இருந்துதான். பெண்களாலியா? ஏமா 3வது சொன்னே ஒரு ஆசை, பரிசு கட்ட ஆசை. ஆமா தூக்கு பல்லாக்களை தூக்கி வச்சு இந்த ஊருக்கு கிழக்கும் மேற்கே தெற்கே வடக்கே கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு எங்க ஒரு திசையில எங்க ஒரு திசையில இல்ல அது உடுக்காரன மாதிரி உள்ளவனை கொண்டு போய் வைப்பாங்க. சரி ஏமா சுடுகாட்டுல கொண்டு வச்சு அங்க போய் அந்த ஆசை போக மாட்டேங்கப்பா. அது எப்படி போவோம்? தீய போட்டு கொளுத்தினாலும் அந்த புகை போகும்போது சொல்லிக்கிட்டே போகும். என்ன சொல்லும்?
அடியே யா வைப்பு யா வைப்பு யா வைப்பு யா வைப்பு யா வைப்பு யா வைப்பு யா நிப்பாட்டு. ஒய்ப்புன்னு போச்சா வைப்புன்னு போச்சா? 50 லட்சம் ரூபாய நாசம் பண்ணி வந்தவதான் அந்த மனைவி. நீ ஒய்ப்புன்னு சொல்லும் போது ஒருத்தருக்கும் சிறுபாணி வரல. வைப்பு வைப்புன்னு சொல்ல போனா சிறுபாணியா வருது. என்ன இப்படி சொல்லுத? சாட பேச பாத்துக்கோ. கூட்டத்தை பார்த்தான்னு சொன்னேன். அம்மா முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை கடைசி வரைக்கும் நிலைய நாட்டக்கூடியது அந்த சின்ன வீட்டுக்காரி தான். அத்தாமனு என்னைக்கு சொல்லுதாளோ? ஏன் வீட்டுல உள்ள அத்தான்னு கூப்பிட மாட்டாளா? உண்ட பாதவத்தி சண்டாளி அவளை இப்பமா நினைக்க. ஏன் நல்லவதாரே கல்யாணம் முடிஞ்ச மறுபடி போகும்போது அவ இல்லன்னா முத்தூர் பரும்புக்கு கிழக்க ஓடி இருப்ப. நீ கிழக்கோட காத்துல ஓடி இருப்ப. சரி அவ வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. அவ வந்தா பரிசு கட்டவ. அன்னையில இருந்து நேரம் வரைக்கும் கைனால காய்ச்சி குடிக்க புத்தி குடிப்ப. எம்மா 50 லட்சம் ரூபாய நாசம் பண்ணி வந்தவன் தான் அந்த மனைவி. மனைவிங்கிறவள் வீட்டுக்கு வந்த மகராசி மகாலட்சுமி. அவ எப்படி இருந்தாலும் அவ விளக்க பொருத்தி வச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த வீட்டுல. ஆமா அதான் இருக்காளே. லட்சுமி கடாச்சரம் எங்க இருந்தாலும் தேடி வரும். ஆனா அந்த சின்ன வீட்டுக்காரி அப்படி கிடையாது. அக்கா என்ன அவ கரெக்டா நம்ம வீட்டுல இருந்து 12 மணிக்கு எந்திரிச்சு சின்ன வீட்டுக்காரி. ஆமா கரெக்டா 1 மணிக்கு மணியை சேர்த்து சொல்லு. அப்படி இல்லன்னா 2க்கு ஒரு துட்டுலாம் கரெக்டா கொடுத்துருவாங்க. 2 மணிக்கு. சரி 2 மணிக்கு. ஆமா அவ பெரவாசல்ல நின்னுக்கிட்டு. யார் பெரவாசல்ல? அந்த சின்ன வீட்டுக்காரி பெரவாசல்ல நின்னுக்கிட்டு. வீட்டு பெரவாசல்ல. வீட்டு சின்ன வீட்டுக்காரி பெரவாசல்ல. அதத்தான் சொல்றேன்ப்பா. ஆமா ஓஹோ 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 3 சீனல் கொடுத்தா போதும். சிக்னல் அக்கா உடனே ஒரு தொட்டில கூட எடுப்பா. நம்ம அத்தா வந்துட்டான். அத்தா 2 நைட்டி பிறக்கி வைப்பா. சரி 2 சுடிதார் பிறக்கி வைப்பா. வீட்டுக்காரி சுடிதார் எல்லாம் போடுதாளா? என் வீட்டுக்காரி சின்ன வீட்டுக்காரி போடுதா மாறி மூத்தோடியா இல்ல. சரி 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 மாவாட்டத்தான் ஆயிக்கு. சரி இருக்கட்டும். அந்த சின்ன வீட்டுக்காரி சுடிதார் போட்டு அப்படி அந்த டக்கு மோட்டார்ல ஏறும் போது நீ பாக்கணும். பைக் அது பேரு. அதுக்கு பேரு பைக்கா? இந்த முன்னால 2 பிடிச்சுக்கிட்டு ஓட்டு. புல்லட். நான் டக்கு போனல அன்னைக்கு. அதுதான் அன்னைக்கு போனதுதான் பேரோடு பார்த்து வந்துட்டேன். ஆண்டவரை வேண்டு அப்படி வாரா பாரு. அதுதான்மா கடைசி மூச்சு அவன் மடியில விடணும். அப்படியா? ஆமா இடிச்சு தண்ணி கொடுப்பா. தம்பி எனக்கு தெரியவே மாட்டேங்க அந்த ஆசை என்ன. உனக்கு இன்னும் அந்த வயசு வரல. அம்மா மறக்க முடியாத அழைக்க முடியாத ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை? அதுதான் பெண் ஆசை. தம்பி மறக்க முடியாதடா. என் நெஞ்ச 2 கீறினாலும் நான் மறக்க மாட்டேன். நெஞ்ச கீழ போறியா? ஆமா கீறினாலும். ஆமா பசியை மறந்தவன் பக்தனாகலாம். ருசியை மறந்தவன் ரிஷியாகலாம். மோகத்தை மறந்தவன் ஒரு முனிவனாகலாம். 3ஐயும் மறந்தவன் முத்தில் சிறந்த எண்ணி போல் ஒரு முனிவனாகலாம். 3ஐ என்னைக்கு மறக்க முக்கடனை என்னைக்கு பார்க்க நீலாம். என்னைக்கு கண்ணனை பார்க்க போறோம். நீ ஏற்கனவே சன்னியாசி. சரி உடுக்காரன் ஜாமியாரு. அதுக்கு அடுத்த இருக்கானே அவன் பரதேசி. அதுக்கு அடுத்த இருக்கானே எங்க தாத்தா அவன் ஆண்டி. எப்படி இருக்கு பத்தியா? நான் பேர் எப்படி வச்சிருக்கேன்? சன்னியாசி சாமியாரு பரதேசி ஆண்டி. திருச்செந்தூருக்கு போகக்கூடிய ஆளை தான் நான் கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? போயிட்டு வாங்க. அங்கே கடற்கரையில இருந்துக்கிடாதீங்க. அப்படிலாம் பேரப்படாதுன்னா இடத்தை பிடிச்சு வச்சிருக்கோம் நாங்க. ஓஹோ ஆமா நீங்க எங்கடையே ஆண்டி கோலத்துல பேரப்படாதுன்னு சரி உங்களை போட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அடாடாடா எங்க போனாலும் சரி வந்துருவாங்க காவல்துறை. ஆண்டவரை வேண்டிடவன் இருக்க வேணுமே என்று ஆண்டவனை வேண்டி அரக்கணானவன் என்ன செய்கிறாள்? நெத்தியிலே திருநீர் பட்டை. திருநீர் பட்டை கழுத்திலே ஓட்டால் உத்தராட்ச கொட்டை 3 கொட்டை. காது 2 கவச குண்டலம். கழுத்துல உத்தராட்ச கொட்டை மொத்தம் 3 கொட்டை போடுறதுல எல்லாரும் உத்தராட்ச கொட்டை போட்டிருக்காங்க. நானும் உத்தராட்ச மாலை போட்டிருந்தேன். எங்க பேக்ல வச்சிருக்கியா? அங்கேயும் வச்சிட்டு இங்க என்ன வேலை? இந்த நெஞ்சில கலந்து அது வேற டொக்கு டொக்குன்னு இடிக்கி. அப்படியா? அதனாலதான் கலத்தி வச்சிருக்கேன். சனிக்கிழமை அன்னைக்கு போடுங்க. சனிக்கிழமை போட போறியா?
ஏன் வெள்ளிக்கிழமை போட்டான்னு இல்ல அது போட முடியாது நம்ம எண்ணம் சரியில்லை ஆண்டவன் முன்னால போடு அழகபுரத்தான் ஓடியாரும் அழகுபுரம் தான் எந்நேரம் ஓடியாரான அது சொடல சரி அழகபுரத்தான் மாயாண்டி மாயாண்டி உத்ராட்சத்தை போடு சரி உடனே வர நல்லவங்களுக்கு வருவாங்க அப்போ நீ நல்ல புத்தி சரியில்லை உனக்கு என்ன மாதிரி அரை டிக்கெட் உணர் கட்டவனுக்கு வர மாட்டாங்க ஐயோ ஐயோ சரி நான் தான் குளிக்கவே மாட்டேனே மாதிரி என்கிட்ட எங்கன்னு சாமி வரும் சரி 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 உங்ககிட்ட வரும் அப்படியா எப்பா வரும்லப்பா ஏப்பா வரும் வரும் நாளைக்கு வரும் வரும் ஆண்டவரை வேண்டிடவம் இருக்க வேண்டுமே என்று தவம் செய்ய வேண்டுமே என்று அவன் காவி நல்ல ஆமா உடையானே தான் எழுதி செய்வான் இமயமலையின் பருவரத்தில் இறைவரை வேண்டி தவம் இருக்கிறான் எப்படி தவம் செய்கிறான் வாயு பிரிதுவு அப்பு மெய் என்பது உடல் மெய் என்ற உடல் அந்த ஐந்தை பொருள் குணங்களை ஆண்டவனுக்கு சிம்மாசனமாக அளித்தான் அந்த பகவானுக்கு சிம்மாசனமாக அமர வைத்தார் உன்னையே எண்ணிப்பார் மனிதா உன்னையே எண்ணிப்பார் மனிதா உலகத்தில் எது உண்மை என்று உணர்ந்து கூறுனா உலகத்தில் எது உண்மை என்று உணர்ந்து கூறுனா தன்னை நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்க்கணும்ல தான் செய்யற தவறையும் நினைச்சு பார்க்கணும்ல தவறையும் நினைச்சு பார்க்கணும் பிறரை பழி போட்டு பேசக்கூடாது பிறரை பழி போட்டு பேசவே கூடாது ஆண்டவா ஆனே 12 படி தானே சரி சரி கரெக்ட்டா 12 சரி சரி அழகு சாஸ்தா பிறக்க இருப்பதினால் மேலக்கார அண்ணாவி மகடக்கார அண்ணாவி எங்க இருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு உங்களை கோவில் கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். மேலக்கார அண்ணாவி மகடக்கார அண்ணாவி எங்க இருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு உங்களை கோவில் கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். ஆண்டவரை வேண்டி அருக்கரார வந்தவம் இருக்கிறார். ஒரு 60 அடி நகலம் 70 அடி சபுக்கம் 70 அடியின் சபுக்கம் அக்கடியின் குடையரே அக்கடி கம்பத்தை நாட்டினான். அக்கடி கம்பமாற என் கம்பமே இறைவனை வந்து வரங்கொடுக்க என் அக்கடி கம்பமே எனக்கடி உறவு இல்லை அக்கடி கம்பமே என எரித்து விடு. அக்கடி கம்பமே என்னை எரித்து விடு. ஆண்டவரை வேண்டி எப்படி தவம் செய்கிறார்? ஆண்டவனை வேண்டி எனக்கானவன் எப்படி தவம் செய்கிறான்? 60 அடி அகலத்திலே 70 அடி சவுக்கத்திலே ஆழகோழியோ வெட்டி அதுல ஒரு கம்பம் நாட்டியா 1000 உள்ள கம்பத்து வேறாவழல்ல பல்லேகையிட்டாடு. ஆமப்பலகம் மேல அரணை வேண்டி தவழுகிறார். அறிவோம் நாம ஜீவாய
ஒரு வருடமல்ல 2 வருடம் அல்ல 12 வருட காலம் 12 வருட காலம் பரமரை வேண்டி தவம் இருக்கிறார். அந்த ஆண்டவனை வேண்டி அரக்கன் தவம் செய்கிறார். 12ஆம் இடத்தில் பரமன் கையிலேங்கிரி மலை ஆடுகின்றது. அந்த வெள்ளியங்கிரி மாமலையை ஆடுகிறது. ஆடாத கைலாசம் ஆடுகிற ஒரு அம்மையும் அயவள் பார்வதி அம்மையானவள் பார்வதி ஆண்டவாயே நாடுகின்றது இந்த கைலாசம். எதற்காக ஆடுகிறது? தவத்தின் மகிமையினால் ஆடுகின்றது. தவத்தின் பெருமையினால் ஆடுகிறது. அழைத்து வா நந்தி. நந்தி தேவா அழைக்க வருகிறான் நந்தி பகவா. நந்தி பகவா எப்படி அழைக்க வருகிறாள்? 7:14 லோகம் ஒந்தடி எங்கு மேகானவன் என்று மேவாடுரைய போக அரக்கரைய போக அது கையும் ஜடக்கிறு காணார் அரக்கனைய போகான் பெணும் அரக்கனைய போகான் பெணும் அருந்தவம் செய்து கொண்டிருக்கிறாள் இந்த மானிடவன். அந்த மானிடவன் இப்பேற்பட்ட அருந்தவன் செய்கிறானே. இவரை நாமளை எப்படி அழைப்பது? நாமளை எப்படி கூப்பிடுவது? தபசிடாரா என்று அழைத்துகிறான். அழைப்பதா 1000 மடை கம்பித்து விட்டு இறங்கினார். ஆண்டவனிடம் ஓடி வருகிறார். அந்த ஆண்டவனிடம் காண வருகிறார். 3 வருடாலே சிவனாரிடத்தில் முடிக்க வரத்தை வாங்கினார். முடிக்க வரத்தை வாங்கினார். வரத்தை வாங்கி ஆண்டவரை விரட்டுகின்றார். அந்த ஆண்டவனையே விரட்டுகிறார். அரக்கனுக்கு பயந்து ஆண்டவர் அடிவிடத்திரை ஒழித்திருக்கிறார். ஒழித்திருக்கிற போது சிவரளி தோட்டத்தில் சிவபெருமான் சிவலிங்கமாக மறைந்திருக்க அரக்கனோர் அந்த மனத்திலே ஆண்டவனை தேடுகிறார். பகவானை காணாமல் பருவுரியை கிழிவிரித்து படுத்து நித்திரை செய்து வருகிறார். அருளை விடத்திலிருந்து கொண்டு ஆண்டவனார பகவான் அடைக்கின்ற போது என் பெருமான் மாயவன் கண்டபீரான் ஆயர்வாடி மாநகரத்திலே பிறந்து வளர்ந்து 1000 வீட்டுக்கு அம்பலக்கோன் பிள்ளையாரை நந்தக்கோன் மகனாய நாராயணன் வருகிறார். ஆடு மாடுகளை அமரவிட்டு ஆடு மாடெல்லாம் அமரவிட்டு அந்த ஆண்டவன் ஹன்றிவானிடத்தில் அறிகிறீர்கள் வந்தல்லவோ அத்தான் வளர்ப்போம் மாறு ஆண்டவன் கண்டறிந்து அரகனையும் கொள்வரேர் அரிஹரி கோபால் கோலம் கொண்டல்லவோ ஆடு ஆடை ஒப்படைத்தான் அரகரிடம் ஆறார் என் பெருமான் மாயவனும் ஏழை நல்ல பங்காளன் அரகனோடு வாராடி ஆடி சிவன் என் பெருமாள் மைத்துரேருவா பெருமாள் மாயவன் அரக்கனோடு வாராடுகிறார். என்னோடு வருவையானால் எல்லா பவசு உண்டு. என் கூட வாம்மா என்னோட மாடி தாயே திங்க உங்க பாக்கித்தாரேன் திருமுடிக்கு பூவுதாரேன் திருமுடிக்கு பூ தருகிறேன். கட்டில் உண்டு மெத்தை உண்டு கடகமணி விளக்கு உண்டு விளக்கு உண்டு குளிப்பதற்கு தப்ப உண்டு கூடியாட தாழி உண்டு
கூடி ஆள்வதற்கு ஆதி உண்டு. என் கூட வருவையானா எல்லாம் தருவேங்க. எல்லா பவுசும் உனக்கு கிடைக்கின்ற. ஏ அரக்கா சத்தியம் செய்தருவையாரால் சத்தியம் செய்து தருவையானால் தான் வருவேன் உன்னோடு. நான் வருவேன் உன்னோடு. சத்தியம் சக்கர பொங்கல் பொய் புளியோதர. பொய்யெல்லாம் புளியோதர. நீ அப்பலே சொல்லியிருந்தா இதுக்குள்ள சத்தியம் பண்ணி பழைய பொண்ணும் பழைய மாப்பிளையமா 2 பேரும் போயிருக்கலாமே. நீ வந்த உடனே சொல்லிருப்பான உனக்கு என்ன சத்தியம் வேணும்? வேணா என் நெஞ்சு கிளிக்கிட்டா. நெஞ்ச கிழிச்ச வரைக்கும் எப்படி வாழ முடியும் கூட? கொதிக்க நெய்யில குளிக்கிட்டா. கொதிக்கல வெந்துலா போவ. அப்ப அக்கினி குளிக்கல இறங்கட்டா. அக்கினிக்குள்ள இறங்கினா வெந்து போவல்லப்பா. அப்ப உனக்கு என்னடி சத்தியம் வேணும்? கம்பாரரில் இறங்கி குடித்து ஸ்நானம் பண்ணு. தானம் பண்ணு. கிழக்கு முகமாக நின்று திருநீரை பிசைந்து. திருநீரை பிசைந்து 3 எடுத்து திருநீரை தொட்டு உன்னை பார்த்த கண்ணால் இனி ஒரு பெண்ணாளை பார்க்க மாட்டேன். இனி ஒரு பெண்ணாளை காணவே மாட்டேன். என் தேவியார மூத்த குடியாளிடம் முகம் கொடுத்து பேசுவர் கிடையாது. உன்னோடு பேச மாட்டேன். ஆண்டவராகிய யாரிகரை கண்டரான சிவனே, கரை கண்டனான சிவனே. மகுடக்கார அண்ணாவை உடனடியாக பந்தலுக்குள் வருமாறு விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். அரக்கனோடு வாராடேன வாராடின அரக்கனை கொன்று கெடுத்தார் யாரவால் கோலம் கொண்டார். யாரவால் கோலம் கொண்டார். அத்தான் பகவானே, அத்தான் பகவானே. அரக்கனை கொன்று விட்டேன். ஆதி கைலாசம் போய்வார். ஆதி கைலாசம் போய் வாங்க. கொன்ற கோலத்தை பார்க்க வேண்டும் பொறுப்பேன் என்று சிவன் சொல்ல. பொறுப்பேனே என்று சொல்ல பூமி அளந்தோனகடன் என்று அரிக்க மரணுக்கு நடுவே உரித்த நடுவுதித்த அரிகர ஐயான் பறக்க போறான். அரிகரி பொய்யவே